சட்டசபையின் பொழுது மாண்புமிகு பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி மேடம் அவர்கள் நீர்வள துறையினுடைய மானிய கோரிக்கையின் பொழுது ஒரு சிறப்பான கருத்துக்களை தெளிவாக சொன்னார்கள், தெளிவாக எடுத்து சொன்னார்கள். இதை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று நொய்யலாறு, வைகை, அதாவது தென் தமிழகத்தில் என்னென்னலாம் செய்யணும், நீர்ப்பாசனத்துறை எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லி, நீர்ப்பாசனத்துறை ஒரு பெரிய கடவுளினுடைய கிஃப்ட் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப விளக்கி ரொம்ப நல்ல அழகாக எடுத்து சொன்னாங்க. நீர்ப்பாசனம், நீர் மேலாண்மையை சரியா பண்ணாதான் தமிழக மக்கள், தமிழ்நாடு முன்னேறும் அப்படின்ற தெளிவாக எடுத்து சொன்னார்கள். மிகவும் வரவேற்கத்தக்கது தான். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஞாபகமே இல்லை, இந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம், தருமபுரி கூட்டு குடிநீர், சேலத்தில் 80 ஏரி மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆரம்பித்து வைத்த 80 ஏரி திட்டத்தை நீங்கள் கண்டினியூ செய்ய வேண்டும். ஒசூருக்கு மேலே கிழவரப்பள்ளி டேம்னு ஒன்று இருக்கு. அந்த டேம்ல இருந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் நுரையாக தண்ணீர் வெளியேறுகிறது அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க, வீடியோலாம் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம். அளவு கடந்த நுரைகள், எல்லாமே கெமிக்கல் நுரைச்சிக்கிட்டு வருது. சுத்தமாக ஒரு டேம் தண்ணினா எவ்வளோ கொள்ளளவு இருக்கும், அது சுத்தமாக கெட்டு போய் வெளியே வருதுன்னா எவ்வளோ பெரிய மக்களுக்கு பாதகம், மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அதை சுற்றுச்சூழல் அதிகாரிகள், அரசாங்கம் அதை சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று தெரியவில்லை. அதை கிழவரப்பள்ளி டேம் ஓப்பன் கிருஷ்ணகிரி டேம் வரும். கிருஷ்ணகிரி டேம் மாசு அடைஞ்சு போச்சுன்னா சுத்தம் ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாயிடும். இப்பயே லைட்டாக மாசுபட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் தெரிய வருது. கிருஷ்ணகிரி டேம் ஃபுல்லாக நச்சுத்தன்மையான தண்ணி ஆகி போச்சு, அங்கேயே கெமிக்கலாக கலந்து போச்சுன்னா ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அதனுடைய உபரி நீர் நேராக சாத்தனூர் டேமுக்கு வருகிறது. சாத்தனூர் டேம்லேயும் அது பரவிச்சுன்னா என்ன ஆகுன்னு நினச்சி பார்த்தாவே ரொம்ப பயமாக இருக்குது. சாத்தனூர் டேமில் அந்த மாதிரி கழிவுகள், இந்த ரசாயன கழிவுகள்லாம் சாத்தனூர் டேமில் ஒரு 3 ரூபாய் கலந்துச்சுனாவே திருவண்ணாமலை நகரவாசிகள் குடிநீர், அதாவது திருக்கோயிலூர், ஏனைய ஊர்களுக்கு, நகரங்களுக்கு குடிநீராக பயன்படுகிறது. அவங்க தண்ணி குடிக்க பயப்படுவாங்களே. சுத்தமாக தென்பனையாரே வாஷ் அவுட் ஆகிடும், ஒன்றும் இல்லாத போயிடும். முக்கியமாக இதை அரசாங்கம் கவனிக்க வேண்டும்.